பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நன்றி நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூலை மாதத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவார் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா 54:8 சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். கர்த்தர் இரக்கம் செய்வார், மீட்கிறவர், இரக்கம் செய்வார். அற்ப காலம் உண்ட கோபத்தினால சில காரியங்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்கலாம், நடந்திருக்கலாம். சில சிக்ஷைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கலாம், சில பாடுகளை நமக்கு தந்திருக்கலாம். ஆனாலும் என்னாலும் அவர் என்ன செய்ய மாட்டார், சிக்ஷிக்க மாட்டார். நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். மிகுந்த இரக்கங்களின்படி அவர்களை நிர்மூலமாக்காமல் அவர்களை கைவிடாமல் இருந்திய நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி நெகேமியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். நெகேமியா 9:31 சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுதும், சாபத்தில் கடந்த பொழுதும், பிரமாணங்களை மீறி நடந்த பொழுதும் அவர்களை முற்றிலுமாய் அழிக்காமல் அவர்களை சிட்சித்து அவர்களுக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அவங்க தேசங்களுக்கு என்ன செய்யுங்க, போய் ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார், வாய்ப்பை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு என்று சொல்லியிருக்கிறது. ஆமாம், துன்மார்க்கு அநேக வேதனைகள் உண்டு. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். தேவ பிள்ளைகள் கர்த்தரை நம்பி இருக்கணும், ஜெபம் பண்ணணும், தேவனுடைய நாமத்தை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது கிருபை என்ன செஞ்சிடும், நம்மை சூழ்ந்து கொள்ளும். கிருபைங்கிறது என்னது தெரியுமா? என்ன நம்ம கேட்குறோமோ அது நமக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு வழி நடத்துதல், திறந்த வாசல். எங்கே போனாலும் நமக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கும். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என்னுடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறபடினால் இதை ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் உனக்கு முன்பதாக பூட்ட மாட்டான் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அவருடைய கிருபை எப்படி இருக்குமா? சங்கீதம் 103:11 சொல்லியிருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்குது. பூமிக்கு வானத்துக்கு நம்ம உயரம் எவ்வளோ தெரியுமா? பார்த்திங்களா? நம்மளால் அளக்க முடியுமா? முடியவே முடியாது. அவ்வளவு பெரிதாக அவருடைய கிருபை என்ன செய்யுது இருக்குது. அவருடைய கிருபை என்ன செய்யும், நம்மளை தாங்கும், நம்மளை நடத்தும், நம்மளை உயர்த்தும், நம்மளை விரிவடைய பண்ணும், நம்மளை பெருக பண்ணும், ஆசீர்வதிக்கும். கிருபை தான் நமக்கு வேணும். கிருபை யாருக்கு கிடைக்கும்? ஆமாம், தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கும், தன்னை தாழ்த்துக்கிறவனுக்கு கிடைக்கும். 2 பேர் ஆலயத்துக்கு போனாங்க. ஒருத்தன் பெருமையாக பேசினான், நான் அவனே மாதிரி இல்லை, நான் ரொம்ப நல்லவன், அந்த அசம்பாவம் கொடுக்குறேன், உபவாசிக்கிறேன், நான் சரியாக நடக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரியாக நடக்கிறேன்னு நம்ம சொல்லக்கூடாது. நியாய தீர்ப்பு கர்த்தர் தான் சொல்லணும். நம்ம புகழுகிறது கர்த்தர் தான் என்ன செய்யணும், புகழணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, புகழக்கூடாது. ஆயக்காரன் சொன்னான், நான் பாவி பாவி பாவின்னா. உண்மையிலே அவன் பாவி தான். சாபம் மேலே இருந்துச்சு, பாவம் இருந்துச்சு. ஆனால் தேவ சமூகத்தில் பாவிங்கிறத என்ன செய்தான், உணர்ந்தான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தர் அவன் மேலே என்ன செய்தார், கிருபையாக இருந்தார். இவன் தான் ரட்சிக்கப்பட்டான்னு சொன்னார். காரணம் என்னென்னா, நம்ம இடத்துல இருக்கிற பாவத்தை உணரணும். நம்ம இடத்துல இருக்கிற சாபங்கிறது என்பதை என்ன செய்யணும், உணரணும். சிலவங்க நான் நல்லவன் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் அங்கே சாபம் இருக்கும், அங்கே பாவம் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அந்த பாவத்தையும் சாபத்தையும் இறக்கி வச்சிடணும், சிலுவையின் அண்டையில் இறக்கி வச்சிடணும். ஆமாம், அவரிடத்தில் உள்ள நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். அதான் வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். மலைகள், பர்வதங்கள் என்ன அர்த்தம்? நம்மை நம்பி இருக்கிறவர். நாம் நம்புகிறோம்ல, அவங்க நம்மளை விட்டு விளைகிறலாம். பெற்றோர்கள் விளைகிறலாம், பிள்ளைகள் விளைகிறலாம், கணவர் விளைகிறலாம், மனைவி விளைகிறலாம். ஆனால் கிருபை என்ன செய்யாது, விலகவே விலகாது. அவர் நம்ம மேலே வச்சு கிருபை என்ன செய்யாது, விலகாது. ஏன்னா நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கடைசி வரைக்கும் என்ன செய்வார், நடத்துவார். கடைசி முடிவு பறிந்து என்ன செய்வார், நடத்துவார். இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் நம்ம இருக்கிறோமோ அத்தனை நாட்களும் நம்ம என்ன செய்வார், நடத்துவார். நம்ம அதுக்கு ஏற்றபடி நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளணும், அதுக்கேற்ற தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும், சிந்தனையை உருவாக்கிடணும். நான் இப்படி வாழணும்னு சொல்லி விரும்புகிறேன் ஆண்டவரே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கணும். ஆமாம், கிருபை உங்களுக்கு உண்டு. அதனால் அந்த கிருபையை நீங்கள் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அதனால் பைபிள் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்கிறவனும் இறக்கம் வருவான் அப்படின்னு சொல்லியிருக்கு.
இரக்கம்தான் கிருபை, இரக்கம்தான் கிருபை. அந்த இரக்கம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு கிருபையும் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. இரக்கம் இருக்கிறவங்களுக்கு கிருபை இருக்கும், கிருபை இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நமக்கு தருவார். அப்போ என்ன ஆகும்? ரோமர் 16:20 சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார். சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்படும், சாபங்கள் முறியடிக்கப்படும், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆசீர்வதிக்கப்படும் போது என்ன நடக்கும்? ஆதியாகமம் 17:8 நீ பரதேசியாக தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாய் கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். சுதந்திரத்தை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார், மேன்மைகளை தருவார். ஆசீர்வதிக்கப்படுவோம். அதனால் நமக்கு ஒரு சுதந்திர பாகத்தை இந்த பூமியிலும் வச்சிருக்கிறார். இந்த பூமியில் நம்மளாம் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. இந்த பூமியில் உள்ள நன்மைகளை நமக்கு தருவார். ஏன்னா ஆழத்தில் இருக்கிற நன்மை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். வெண்கல கதவுகளை உடைப்பார், இருப்பு தாழ்பால்களை முறிப்பார், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையில் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். யார் நிமித்தம் தருவாராம்? யாக்கோபின் நிமித்தம், இஸ்ரவேலின் தான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் கர்த்தர் நிச்சயமாய் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த மாதத்தை ஆசீர்வதிச்சு தாங்க. சகல நன்மைகளினால் நிரப்புங்க, கிருபைகளினால் நிரப்புங்கப்பா. நாங்கள் அறியாமல் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிச்சிருங்கப்பா, அக்கிரமங்களை மன்னிச்சிருங்கப்பா, விரும்பாத செயல்களை மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு பயப்படுகிற பயங்களுக்குள்ளே வரட்டும், உம்முடைய நீதி எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே காணப்படட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறபடியினாலே உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.